ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பரோட்டா தான் செய்கிறோம். என்னங்க ஹெல்த்தியானதை சொல்லிட்டு இப்போ என்ன பரோட்டா செய்கிறீங்கன்னா, நம்ம எப்போயாவது தாங்க சாப்பிட்றோம். அது நான் பாருங்கள் மதிய டைமில் தான் சாப்பிடுவேன். வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியா? என்ன செஞ்சாலும் ஹெல்த்தி இல்லை தான், மைதா. நம்ம சாப்பிட்றது அது கூட காயெலாம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதோட கொஞ்சமாக சாப்பிட போகிறோம். அது டைஜஷன் பண்ணுற மாதிரி வேலை செய்ய போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி செய்யலாம். நைட் டைமில் போட்டு நிறையா பரோட்டா சாப்பிட்டு அப்படியே போய் தூங்குறது, அது டைஜஷன் ஆகாது. இது ஒன்றும் தப்பு இல்லைங்க, 1-2 சாப்பிட்றதெல்லாம். அதனால் நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதாவது சிம்பிளாக சீக்கிரம் ஒரு குருமா வச்சு இந்த பரோட்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அளவாகவே ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிறகு எண்ணெய் ஊற்றிட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் வந்து குறைவாகவே ஊற்றுறேன். பரோட்டா பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் ஃபுல்லாக எண்ணெயிலே அப்படியே நல்லா மாவு ஊறணும், அப்போ தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதெல்லாம் எண்ணெய் கம்மியாகவே வச்சு செஞ்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி செய்யுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கா? அது நம்ம எவ்வளோ நல்லா பெசிகிறோமோ, எவ்வளோ நல்லா வீசி அடிக்கிறோமோ, அது வீசினா தூக்கி அடிச்சிடக்கூடாது. அப்படி தரையில் போட்டு வீசுவாங்க இல்லைங்களா, அந்தமாரி வீசிட்டு நல்லா உருட்டணும், அப்போ சூப்பராக வரும். லேயராக பாருங்க. நல்லா பெசிஞ்சிட்டேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவி அப்படியே வச்சுடுவோம். நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஊறினா நல்லாயிருக்கும். நல்லா தான் சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கேன். இது ஊறட்டும். அதுக்கப்புறமா அந்த பால்ஸ் மாதிரி உருட்டை போட்டு எடுத்துக்கலாம். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் ஆட்ட விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு இதெல்லாம் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடலை போட்டுக்கலாம். கடலை இல்லைன்னா முந்திரி இருந்தால் முந்திரி கூட போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இது போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. குக்கரில் பாருங்கள், நம்ம போட்ட அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ மத்தில் சூடாக இருக்கும், பார்த்து நீங்கள் மசிக்கணும். இல்லை நான் மிக்சியில் கூட சும்மா ஒன்று பாதியாக 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் எந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுறேன். ஏன்னா நம்ம அதில் போட்டு குக்கரில் வேக விட்டுட்டோம் இல்லைங்களா. எண்ணெய் ஊற்றினதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டுக்கலாம், அதை காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த தக்காளி ஊற்றிடலாம். இந்த மசாலாவும் இந்த தக்காளியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். மஞ்சத்தூள் போடலை, இப்போ தான் போட்டேன். இப்போ இன்னும் மஞ்சத்தூள் மசாலா போடும்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தக்காளி வேக வைக்கும்போதே கொஞ்சம் வேக வச்சிட்ருக்கேன், அதனால் உப்பு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை வந்து போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா தேங்காயும் அந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரெக்டான அளவு தண்ணி உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுங்க. ஒரு கொதி வரட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சால்னா குருமா, எம்டி குருமா எதுனாலும் சொல்லிக்கலாம். நாங்கள் அடுத்து பரோட்டா செஞ்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊறிடுச்சிங்க. பாருங்கள், செம்ம சாப்பிட்டுங்க.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. வாங்க இப்போ நல்லா இதை நம்ம வீசுறதுக்கு எதுவும் இல்லை, அதால் நம்ம இந்த பூரி அந்த மாவு தேய்க்கும் இல்லைங்களா, அந்த கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக, நம்ம ஹோட்டலை விட அழகாகவே மாவு பிசைக்கலாம். என்னென்னா என்கிட்ட வந்து இது அந்த வீசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து இப்படி துணியை எப்படி தூக்கி அடிப்போம் அந்த மாதிரி அடித்து அந்த மாதிரி ஊசியாக பாருங்கள் நீளமாக வந்துடும். அதை அப்படியே சுருட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி. பாருங்க எவ்வளோ நீளமாக நான் இது பண்ணியிருக்கேன். இது இப்போ அப்படியே சுற்றிக்கலாம். இதை சுற்றி வந்து நடுவில் கொண்டுக்கலாம். பாருங்க அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும்னா பசுருலா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நம்ம கையிலே தேய்ச்சிக்கலாம், பூரி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் அழகாக வந்துடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துட்டோம். 3 தான் இருக்குங்க. சூடாக இருக்கும்போதே நல்லா இது மாதிரி வச்சு தட்டிடுங்க. செம சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு. ஏன்னா நம்ம ஆயில் அவங்களோட கடையை விட நம்ம கம்மியாக தான் போட்டுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கடையோடவே கொஞ்சம் சீக்கிரம் இப்படி புட்டே சாப்பிட்லாம் நம்ம. அந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. வாங்க குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் பரோட்டா நல்லா தாங்க வந்திருக்கு. ஈஸியாக தான் இருக்குது பரோட்டா செய்கிறது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த எம்டி சால்னா ஊற்றிக்கோங்க, நல்லா ஊறட்டோங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. சூடாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்லையே. எப்போயாவது சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது நம்ம கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். மைதா கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதால் நான் செஞ்சேன். வீட்டிலே செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. செம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதால நான்வெஜ் செய்யலை. பாருங்களேன் கடையில் கூட நம்ம சீக்கிரம் இதை போட முடியாது. பாருங்கள் நான் அப்படியே தான் போட்டு சாப்பிட்றேன். கடையில் நம்ம பிச்சு போட்டு அது ஊற்றி நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இது அப்படி இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.